வணக்கம். இன்றைக்கி புதுசாக ஒரு கேம் விளையாட போகிறோம். நல்லாயிருக்கும், இது தெரிஞ்ச கேம் தான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். வாங்க ஒரு ரைடு போகலாம். குயிக் ட்ரைவ்லேயே போகலாம். ரொம்ப தூரம் ஜாஸ்தியெல்லாம் போகணுன்ட்டு அவசியம் இல்லை. கிட்ட இது ட்ராவலே போகலாம். ஒரு 190 கிலோமீட்டர் அப்படின்ட்டு தான் போகலாம். சென்னை டு சேலம் போகலாமா? செங்கல் ஏற்றிட்டு போகலாம். மதுரை டு சென்னை, சென்னை டு சேலம், மதுரை டு சென்னை டு சேலமே போவோம். ஜாப் எடுத்துக்கலாம். போய் தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா கேம் ஆரம்பிக்க போகுது. ஸ்கிப் பண்ணிடலாம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிப்போம். வண்டி கலரையும் பச்சை கலராக இருக்குது. வண்டி பக்கம் உள் பக்கம் போய்க்கலாங்க. யானையெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு பயங்கரமாக. ஒரு ஆரணியை போடும் பார்ப்போம். ஆண்டவா, குறுக்கு எதுவும் மணல் லாரி வந்துடாமல் பார்த்துக்க ஆண்டவா. போயிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த ஒரு டோல்கேட் மாதிரி ஒன்று இருக்குப்பா. ஸ்லோ பண்ணிவிடுவோம். ஸ்லோ பண்ணிவிட்டு மேலே ஏறி கொஞ்சம் வளைப்போம். இன்னும் எழுதியிருக்கு தெரில. நம்ம வியூவை கொஞ்சம் மாற்றிக்கலாமா? பா லாரி 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 வழியை விட்டு போங்கடா. நான் தாங்க ஓரமாக போகல. ஸ்பீட் பிரேக்கரு. ராணா டைல்ஸ் வேர்ல்டா. மெதுவாக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போவோம் பார்ப்போம். நீங்கள் யாராவது ஒரிஜினல் லாரியெல்லாம் ஓட்டியிருக்கீங்களா? இந்த லாரி ஓட்டுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. ஒரிஜினல் லாரியெல்லாம் இப்படி தான் ஓட்டுறாங்களோ. போச்சு, இறங்கிடுச்சு கீழே. ஃபஸ்ட் டைம் ஓட்டுறாங்க, அதுதான் இப்படி கொஞ்சம் கோணையாக போகுது. போவோம். ரோடு பிளாக்ல இருக்குது. போச்சு. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் போல். ஒரு வழியாக திரும்பிட்டேங்க. நேராக போக வேண்டியது தான். வித்தியாசமான பஸ்ஸெல்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம ஊர்லலாம் பாரத் பெட்ரோல் பங்க்கு, ஹெச்பி இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? சென்னை டு சேலமா? ஆமாம், சென்னை டு சேலம் போயிட்டுருக்கோம். வண்டியில் ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது? ஃபியூல் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் 64% இருக்குது. 167 கிலோமீட்டர் போனோங்க இன்னும். ஆமாம், ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். எவ்வளோ ஸ்பீடு? 60 போயிட்டுருக்கோம். லாரி 60 போகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டு தான். இதில் நம்ம இந்த வியூ ஆங்கிள் வச்சுருக்கிறதுனால அப்படி தெரியுது. வளைச்சு விட்டு பக்கம் வந்தாச்சு. அடிக்குது. இன்னும் போர்டு மட்டும் இருக்குது, வேறு எதுவும் காணும். நம்ம கொஞ்சம் வளையணுங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வளைஞ்சாச்சு. ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால ரொம்ப கொஞ்சம் ஜர்க்காது. கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸ்பீட் பிரேக்கரில் விட்டு ஏற்றுறாங்க அந்த வால்வோக்காரன். நாம் பொறுமையாக போவோம். இடம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. நாமளும் அதே மாதிரி தான் வேகமாக தான் விட்டு ஏற்றுறோம். ஓய், சொல்லாமல் கொள்ளாமல் வராங்க ஒம்பாட்டுக்கு. நம்ம டிரைவருக்கு ரெஸ்ட் எடுக்க நேரம் இருக்குது. இருந்தாலும் ஒரு உடம்பு கண்டிஷன் நல்லா இருக்கிறதுனால போயிடுவோம். இந்த பஸ்ஸை முந்த முடியலைங்க. 60 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோம். பயங்கரமான ஒரு வளைவு வருதே. லாரி டிரைவர்லாம் இப்படி தான் ஓட்டுறாங்களோ தெரியலைங்க. ரொம்ப கஷ்டம் காணா. பாருங்கள், நம்ம கரெக்டாக வர டைமுக்கு எத்தனை வண்டின்னு வருது பாருங்கள். இப்படி இருந்தால் என்னத்தை பண்ணுறது?
ரெண்டு பஸ்ஸு ஒரு லாரி போகுது. அதுவும் நாம் வர டைம் நம்மளுக்குன்னே வருவானுங்க. போவோம். ஹார்னு யாருமே இல்லாத இடத்துல யாருக்கடா ஹார்ன் அடிக்கிறன்ற மாதிரி. நம்ம இப்போ என்ன லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம் தெரியுங்களா? செங்கலை தான் ஏற்றிட்டு போயிருக்கோம் யாரோ ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு. டிரைவர் லைஃபே கஷ்டம்தான் போலங்க உண்மையாகவே. விட்டுட்டு ஊராக போயிட்டு சாப்பாடு இல்லாமல் அங்கே இங்கே நனைஞ்சு தெரிஞ்சு. எங்கெங்கேயோ வலியுதுங்க. கிட்ட போயிட்டோன்னு நினைக்கிறேன். ஃபியூல் ஸ்டேஷன் வேறு ஏதோ காட்டுது. இன்னும் 50 கிலோமீட்டர் தான் போயிடலாம். பெட்ரோல் இருக்குமா டீசல் இருக்குமா? 150 கிலோமீட்டர். பார்ப்போம், போய் தான் பார்ப்போம் வாங்க. 41 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வந்தாச்சு. 38 அவ்வளோதான். அடுத்த டேர்னிங் வந்தால் போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் சேலம் வரலையே. சென்னை டு சேலத்துக்கு சேலம் எப்போ வரும்? வந்துட்டோங்க. அவ்வளோதான். இங்கே பஞ்சாப் மியூசிக் வருது. நாமெல்லாம் போயிட்டே இருக்கோம். எதை போட்டு நம்மளால் நிறுத்த முடியாது. போயினே இருக்கலாம் வாங்க. சரி, வர இடம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டரை போட்டு. இண்டிகேட்டர் நாங்கள் வேலை செய்யல டக்குன்னு. வந்தாச்சுங்க, இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. பார்க்கிங்க போட்டுற வேண்டியதுதான். முடிஞ்சு. எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம்? யாரையாவது அடிச்சிருக்கோமா? ஃபஸ்ட்டு சவாரியே 3910 ரூபாங்க.